ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். ஸோ இந்த மேங்கோ சீசன் வந்தாவே பார்த்திங்கன்னா இந்த ஸ்மூதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் ரெகுலராக பண்ணுவேன் வீட்டில். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல மாம்பழம் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் சூப்பரான மாம்பழம் அவங்க ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்னு கொண்டு வந்தார். ஸோ அப்போ பண்ணாமல் விட்டுருவோமா, ஒரு வழி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேங்கோ ஸ்மூதி தான் பண்ணேன். மேங்கோ ஸ்மூதி பண்ணுறதுக்கு மேங்கோஸை பார்த்திங்கன்னா தோல் பீல் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதில் ஒரு 1/2 லிட்டர் பாலும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி டெண்டர் கோகோனட் அண்ட் தென் பனானா மேங்கோ ஐஸ்கிரீம் ஸ்மூதி பண்ணேன். ஸோ நட்ஸ் எல்லாமே போட்டு பண்ணியிருந்தேன். அந்த டெண்டர் கோகோனட் பார்த்திங்கன்னா அந்த வழுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்துட்டு அது கொஞ்சம் சப்ஜா சீட் ஊற போட்டுட்டு அந்த டெண்டர் கோகோனட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சம் பால் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாலையும் இந்த மாம்பழத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டா. நான் சுகர் எப்பயுமே எந்த ஜூஸ்லேயுமே ஆட் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது சுகர் போட்டால். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா அரைச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஏலக்கி பனானா தான் போட்டிருந்தேன். அந்த பனானாவை கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் அருண் ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் எனக்கு கிட்ஸுக்காக கொஞ்சோண்டு போட்டேன். ஏன்னா ஐஸ்கிரீம் போட்டால் அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஐஸ்கிரீம் போட்டுட்டு திரும்பி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா அரைய வச்சு எடுத்துட்டேன். ஸோ ஒரு 2-3 இது வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணியும் தேவைப்பட்டு கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி அதில் நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்மூதி பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் நம்ம அரைச்ச அந்த ஸ்மூதி பேஸ்ட் அதுக்குள்ளே போட்டுட்டு ஸோ இந்த மேங்கோ அண்ட் தென் இது பால் போட்டு அரைச்சிருந்தோம் இல்லையா, பனானா போட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பனானா கட் பண்ணின ஸ்லைசஸ் அதுக்குள்ளே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேங்கோ பல்ப்பையும் போட்டாச்சு. மேங்கோவையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மேங்கோ பல்ப்பும் போட்டாச்சு. நைட்டே கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு சோக் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த நட்ஸையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பியும் அந்த நம்ம மேங்கோ மில்க் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் உள்ளே போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்றதுக்காக வால்நட்ஸ் அது மாதிரி தான் போட்டிருந்தேன் குழந்தைங்களுக்கு. ஸோ இது மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க, இல்லைனா நட்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டெண்டர் கோகோனட் ஸ்மூத்தின்றதால அந்த டெண்டர் கோகோனட் அண்ட் தென் சப்ஜா மில்கில் ஊற வச்சுருந்தேன், அதை உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்திங்கன்னா மேலே ஒரு லேயர் இந்த மேங்கோ ஸ்மூதியை போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. சில்லுன்னு இதை சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்டிங்கனாலும் பயங்கரமாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் நான் ஸ்மூதி டெண்டர் கோகோனட் ஸ்மூதி பண்ணதுக்கப்புறம் என்னோடய அவுட்புட் இப்படி தான் இருந்தது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. See you guys.